யூதேயா தேசத்திலே எசேக்கியா என்று ஒரு ராஜா இருந்தான். அந்த எசேக்கியா என்ற ராஜா ஒரு நல்ல ராஜா. நல்ல ராஜா என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு ஆலயத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி ஆராதனை எல்லாம் ஒழுங்குபடுத்தி மக்களை எல்லாம் மனம் திரும்ப சொல்லி வசனத்தின்படி மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்பி ரொம்ப பிரயாசப்பட்டு அதற்காக பல முயற்சிகள் எல்லாம் எடுத்த ஒரு ராஜா, கடவுளுக்கு பயந்த ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா. ஆனா அவனுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. அந்த வியாதி வந்த உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி, நீ யூ ஆர் கோயிங் டு டை, நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டார். இவனுக்கு அதை தாய்க்கொள்ள முடியல. உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அவன் மிகவும் அழுதான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எசேக்கியா மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். உங்கள கூட நிறைய பேர் அழுகிற மக்கள் இருப்பீங்க. சிலர் வெளியரங்கமா அழுகிறவங்க உண்டு, சில உள்ளுக்குள்ளே மனதில் அழுகிறவங்க உண்டு. அவங்க சொல்லுவாங்க, என் இதயம் அழுவுது, வெளியில கண்ணீர் வராது. அவங்க சொல்லுவாங்க, என் இதயம் அழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் நிஜமாலுமே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம சத்தம் போட்டு ஓன்னு அழுகிறவங்களும் உண்டு. சில சத்தம் போடாம கண்ணில் தண்ணி வரவங்களும் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் அநேகர் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நான் கடவுளுக்கு பயந்து வாழ்றேன், தெய்வ சித்தம் செய்கிறேன், கடவுளுக்கு பிரியமா இருக்க விரும்புறேன், ஆனா நான் நினைக்கிறது நடக்கல, எது என்னமோ நடக்குது, தாங்கிக் கொள்ள முடியல என்று கண்ணீர் விடுறவங்க இருக்கிறீங்க. எசேக்கியா அப்படிதான் மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். ஆண்டவர் உடனே அந்த கண்ணீரை கண்டுட்டார். அதனால சொல்றாரு 5ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அவன்கிட்ட அனுப்புறாரு, உன் கண்ணீரை கண்டேன், ஐ ஹவ் சீன் யுவர் டியர்ஸ், உன் கண்ணீரை கண்டேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில செய்தியின் தலைப்பு, யாரெல்லாம் நிஜமா வாழ்க்கையில அழுகுறீங்களோ, ஒருவேளை வெளியரங்கமா கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, இதயத்துக்குள்ள என் ஆத்துமா அழுவது, என் இதயம் அழுவது அப்படின்னு யாரும் சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், உன் கண்ணீரை கண்டேன். There are certain problems which cannot be shared with others. சில பிரச்சனைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. அது சொன்ன இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். எப்படி? பிரச்சனை இருக்குது, ஆனா அத சொன்னாவோ அல்லது பேசினாவோ அது என்னவாயிடுது, இன்னும் பிரச்சனை பெருசாயிடுது. அதனால அதை வெளியில சொல்லிக்காமலேயே மனசுக்குள்ளே காலம்போற அழுகிறவங்க இருக்கிறாங்க. There are people who cry inside. உள்ளுக்குள்ளே அழுகிறவங்க இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள கூட அப்படி இருக்கலாம். வெளியே சொல்லிக்காம ரகசியமா அழுகிறவங்க இருக்கிறாங்க, மனசுக்குள்ள அழுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் யாரெல்லாம் நியாயமான காரணங்களுக்காக, எப்படி நியாயமான காரணங்களுக்காக, நியாயமான பிரச்சனைகளுக்காக, நியாயமான குழப்பங்களுக்காக, தேவைகளுக்காக யாரெல்லாம் அழறாங்களோ அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார், அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார். யாரெல்லாம் நிஜம் போல வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, நிஜம் போல வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, நிஜமா உண்மையா ஒரு பிரச்சனைக்காக, ஒரு குழப்பத்துக்காக, ஒரு தேவைக்காக நிஜமா யாராவது அழுதாங்கன்னா கர்த்தர் அந்த கண்ணீரை காண்பார். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை கண்டுட்டு அப்படியே விட்டுடல, கண்ணீரை கண்டு அப்படியே விட்டுட்டு அந்த கண்ணீருக்கு என்ன கொடுக்கிறாரு, பதில் கொடுக்கிறார்.
அதனால முதல் பகுதியில எதுக்கெல்லாம் யாரெல்லாம் அழுதாங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு யாருக்காவது சம்பந்தம் வரும். உங்கள யாரெல்லாம் அழுவுறீங்க, எதுக்காக அழுவுறீங்க அப்படின்ட்டு உங்களோட லைஃப்ல ரிலேட்டடா வரலாம். பிறகு இந்த கண்ணீருக்கு என்னெல்லாம் நன்மைகள் என்றும் சொல்ல விரும்புறேன். உங்க கண்ணீர் வீணா போகாது. அந்த கண்ணீருக்கு என்ன உண்டு? நம்ம விடை உண்டு. முதலாவதாக இந்த எசேக்கியாவை எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியாவுக்கு வியாதி வந்தது, செத்து போவான்னு சொல்லிட்டாங்க, எனவே அழுதான். அநேகர் தங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்காக அழுவுறவங்க இருக்கிறீங்க. எசேக்கியா மாதிரி நீங்க சொல்லலாம், நான் நல்லாதானே நான் ஆட்சி பண்றேன், நல்லாதானே ஆட்சி பண்றேன், ஒழுங்கா தானே பைபிள்லாம் படிச்சு வசனத்தின்படி வாழ விரும்புறேன், தேவாலயத்தெல்லாம் பரிசுத்தமாக்கினேன், விக்கிரகத்தெல்லாம் எடுத்துட்டேன், எனக்கு மனசுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஐ ஆம் லிவிங் எ ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். எனக்கு முடிந்த வரையிலும் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்றேன், வாழ்றேன். ஆனா எனக்கு இப்படியே வந்தது, why this problem came, why this sickness came அப்படின்னு எசேக்கியா மாதிரி யாரும் அழுதீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்க கண்ணீருக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. உடனே தீர்க்கதரிசி அனுப்பிட்டார் ஆண்டவர். இந்த ஏசாயா தான் போய் சொல்லிட்டு வந்தான். He was the one who delivered the message about his death. நீ சாவ போறடான்னு எந்த தீர்க்கதரிசி சொன்னானோ அதே தீர்க்கதரிசிய மறுபடியும் அனுப்பி என் தாசன் அழுவுறான், என் தாசன் அழுவுறான். அதனால உடனே போய் சொல்லிடு, நீ இப்ப சாக மாட்ட, வியாதி என்ன பண்ணுவேன், அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்க, பிறகு படிச்சுங்க, உன்னை குணமாக்குவேன், குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ தேவாலயத்துக்கு போவாய், 15 வருடங்கள் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். எவ்வளவு கிளியர் கட் ஆன்சர் பாருங்க. சும்மா வேகான ஆன்சர் ஆண்டவர் தரல, ஷேலவான ஆன்சர் தரல ஆண்டவர். சில தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க, 19 அடிச்சு விடுவாங்க. எப்படி அதை நம்பிட்டு ஒரு கூட்டம் ஓடும். பைபிள் வெரி கிளியர். வேதாமத்தில் தீர்க்கதரிசிகள்லாம் they were always direct, நேரடியா சொல்லிடுவாங்க, கிளியர் கட்டா சொல்லுவாங்க, தேதியெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. நீங்க எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிலாம் எப்படி போட்டிருக்கோம், வருஷம் மாசம் டேட் போட்டு சொல்லியிருக்கோம். நம்ம ஆளுங்க 19 சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10,000 கூட்டம் ஓடும், காணிக்கு போற அங்க போவோம். எங்களை மாதிரி கோச்சுக்காதீங்க பிள்ளை சொல்றோன்னு. உண்மையா ஊழியம் செய்யற ஆட்களுக்கு காணிக்கு வர்றது ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி அள்ளி விடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு போகும் பாருங்க 10,000 20,000 போகும். இனிமேலா கொஞ்சம் திருந்துங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, யாரெல்லாம் எசேக்கியாவை போல தேவ சமூகத்துல நிஜமா அழுகுறாங்களோ உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டு. யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ, எப்படி யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ, யார் பார்த்தா உன் கண்ணீரை இயேசு பார்த்துட்டார். அடுத்தபடியா யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 20ஆம் வசனம். என் கண்கள் எப்படி சொரியுது, தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அப்படியே மழை கொற்ற மாதிரி அழுதுருக்கிறான், மழை கொற்ற மாதிரி அழுதுருக்கிறான். இவன் ஏன் அழுதான் தெரியுங்களா? சோதனை. சோதனை. ஒரு சோதனையா 2 சோதனையா? ஒரு சோதனையா 2 சோதனையா? ஆடு போச்சு, ஒரு ஆடா 2 ஆடா, அப்புறம் ஒட்டகம் போச்சு, கழுதை போச்சு, எருது போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் பிள்ளைகள் அத்தனை பேரும் போச்சு. He lost his wealth, he lost his property, he lost his children.
அப்புறம் சுகமும் போச்சு. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்களேன். ஒன் ஆஃப்டர் அனதர். கடல் கரைக்கு போயிருப்பீங்க, ஒரு அலை வரும், அது வீசும், அப்புறம் திரும்பி ரிசீட் ஆகும். அதுக்கு பேர் ரிசீடுன்னு சொல்றது. அப்படியே போயிடும். அப்புறம் திரும்பி இன்னொரு அலை வரும், அப்புறம் அது கொஞ்ச நேரம் வீசும், அப்புறம் திரும்ப போயிடும். அப்புறம் இன்னொரு பெரிய அலை வரும். ஒரு அலைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு அலை கம்மியா வீசும், ஒரு அலை பெருசா வீசும், சில அலை ஆளை இழுத்துட்டு போயிடும். வேவ் ஆஃப்டர் வேவ், ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளம், ட்ரபிள் ஆஃப்டர் ட்ரபிள், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. உங்கள கூட அப்படி இருக்கலாம். சிலர் லைஃப்ல வெளியே சொல்லிக்காம இருப்பீங்க. வெளியே சொல்ல அவமானம், பிரிஸ்டேஜ் இஷ்யூ, ஈகோ ப்ராப்ளம், இதெல்லாம் யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் சொல்லாத, யார்கிட்டையும் சொல்லாத. இப்படியே அடைக்கி வச்சு உள்ளம் உடைஞ்சி தேவ சமூகத்தில் அழ வேண்டியது. யோபினுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். யோபினுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அவன் சொல்றான், அழுகிறதுனால் என் கண்கள் அழுக்கடைந்தது, என் கண்கள் தேவன் நோக்கி கண்ணீர் சொரிகிறது, கண்ணீர் சொரிகிறது. எத்தனை பேர் அப்படியே அழுதுகிட்டே மாலை அழுவங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்கள் கண்ணீருக்கு விடை தருவார், கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் கண்ணீர் விட்டுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கையை தூக்குவீங்க, கொஞ்சம் பேர் கையை தூக்க மாட்டீங்க. ஏன்னா அது கூட வெளியே தெரியக்கூட நினைப்பீங்க. எப்படி நான் அழுவுறது வெளியே தெரியக்கூடாது. அழுது முடிச்சுட்டு முகத்தெல்லாம் கழுவி காட்சி பாலை தொடச்சிட்டு வெளியே வந்து நல்லா சிரிக்கிறது. பிரைசலாட். ஆமா, அப்படிதானே? நல்லாவும் சிரிப்பீங்க, நல்லாவும் அழுவீங்க. ஆமா, ரைட்? ஆமா. ஆனா யோபு ரொம்ப அழுதான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஓகே, அடுத்தபடியா இன்னொரு ஆள் 1 சாமுவேல் 1:10 ஹேனா, அன்னாள் என்ற ஒரு பெண்மணி. அவளுக்கு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு அவ அழுவுறா. அந்த வசனம் படிங்களேன். 1 சாமுவேல் 1:10 மிகவும் அழுது. எப்படி அழுதாளா? மிகவும் அழுது, மிகவும் அழுது. அவளுக்கு பிள்ளை இல்லை, அதுக்காக அழறா. உங்களுக்கு சில காரியம் இல்லாம இருக்கலாம். You may be having some needs. You may not be having everything whatever is necessary in life. வாழ்க்கையில் உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், அது இல்லாம இருக்கலாம். இல்லாமைக்காக அழுவுறது, பிள்ளை இல்லைன்னு அழுவுறது, பணம் இல்லைன்னு அழுவுறது, பொருள் இல்லைன்னு அழுவுறது, சொந்த பந்தங்கள் சில ஆள் அதுக்காக அழுகுறாங்க. எனக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் நிறைய சொந்த பந்தம் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வச்சா ஏகப்பட்ட பேர் வந்து நிற்பான். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கூட வந்து நிற்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றவங்கள இருப்பீங்க. பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, பிள்ளை இல்லை, நிம்மதி இல்லை, இல்லைன்னு. ஆகார்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஆகார் ஆதியாகமம் 21:16 அவங்க பிள்ளைக்கு தண்ணி கூட இல்லை. சாப்பாடு என்பது வேற விஷயம், என்ன கூட இல்லை, தண்ணி கூட இல்லை. ரொம்ப ட்ரை இல்ல, உங்க மணி பர்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்குது. பணம் இல்லை, பொருள் இல்லை, ஸ்டோர் ரூம்ல அரிசி இல்லை, பருப்பு இல்லை. இல்லைன்னு அழுவுற மக்கள் இருக்கிறீங்க. இல்லைன்னு அழுவுற மக்கள். யூ கிரை பிகாஸ் ஆஃப் யுவர் நீட்ஸ். யூ கிரை பிகாஸ் ஆஃப் யுவர் நீட்ஸ். தேவைகளுக்காக அழுவுதல், தேவைகளுக்காக கண்ணீர் விடுதல். அந்த கண்ணீர் ஆண்டவர் கேட்டாரா? அன்னாள் கண்ணீர் ஆண்டவர் கேட்டாரா? ஆமா. ஆகார் கண்ணீர் ஆண்டவர் கேட்டாரா? பதில் கொடுத்தார், பதில் கொடுத்தார். கவலைப்படாதீங்க. நீங்க எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அழுவுறீங்களோ, மகிழ்ச்சி இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, நல்ல வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லை, அரிசி பருப்பு இல்லை என்று இதெல்லாம் இல்லைன்னு நினைச்சு அழுவுறீங்களோ, கர்த்தர் உங்கள் தேவைகளுக்காக அழுதீங்கன்னா ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஆதியாகமத்துல தான் போய் படிச்சுக்கணும்.
ஆதியாகமத்துல 32 அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்களா, பிறகு படிச்சீங்க. இங்க அவனை பத்தி போட்டுக்குது. அவன் என்ன பண்ணானா, அழுது கெஞ்சினானா, போராடி மேற்கொண்டான், அழுது. எதுக்காக யாக்கோபு அழுதான் தெரியுங்களா? அண்ணனுக்கு இவனுக்கும் பிரச்சனை. அண்ணன் 400 பேரோட வரான், இவனுக்கு பயம் வந்துடுச்சு. அவங்கிட்ட 2-3 தடவை என்ன பண்ணிட்டான், பொய்ய சொல்லி ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டான், ஏமாத்தி வாங்கிக்கிட்டான். இப்ப 400 பேரோட வரான், அடிச்சு போட்டுருவானோ அப்படின்னு பயம். குடும்பத்திலே உறவுகள் பிரிந்து கிடக்கிறது. சொந்த பந்தங்கள் தான். அவள் ஏதாவது தீங்கு செய்து விடுவார்களோ, ஆபத்து வந்துருமோ, சொத்தை எடுத்துக்குவாங்களோ, ரீடாலியேட் பண்ணிடுவாங்களோ, அடிச்சு போட்டுருவானோன்னு பயம். அதுலதான் அழுகுறான். உடைந்து போன உறவுகளுக்காக அழுதான். உங்கள கூட குடும்பங்கள்ல உறவுகள் உடைந்து போன உறவுகள் இருக்கலாம். அண்ணன் தம்பி உறவுகள், அக்கா தங்கை உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், அப்பா அம்மா உறவுகள், உடைந்து போன உறவுகள் இருக்கலாம். அந்த உடைந்து போன உறவுகளுக்காக நீங்கள் சில சமயங்களில் அழலாம். கர்த்தர் அந்த அழுகையை பார்ப்பார். ஆண்டவர் அந்த சின்சியரான அழுக, யாக்கோபுடைய அழுக ரொம்ப சின்சியரான அழுக. அவன் எதுக்காக அழுதான் தெரியுங்களா? எனக்கும் அண்ணனுக்கும் என்ன இருக்குது, பகைமை இருக்குது. அந்த பகைமை நீங்கணும். உங்களை யாருக்காவது அண்ணன் தம்பி உறவுல பகைமை இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்திக்க தேவ சமூகத்தில் கொஞ்சம் அழுது பாருங்க. உறவுகள் முறிந்து போன உறவுகளுக்காக நீங்கள் அழலாம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆனால் சின்சியரா அழுதிருக்கணும், சின்சியரா அழுதிருக்கணும். இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்குன்னு ஒரு உன் மனைவி கூட சமாதானமா சொல்ல மாட்டாரா? எல்லா மனுஷரோடும் சமாதானமானவர் உன் தம்பி கூட சமாதானமா சொல்ல மாட்டாரா? எல்லா மனுஷரோடும் சமாதானமான சொன்னவர் உங்க அம்மா கூட சமாதானம் சொல்ல மாட்டாரா? இதுக்கு 1008 பஞ்சாயத்து பேசிட்டு இருப்பியா? சட்டம் எல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் உடைந்து போன உறவுகளுக்காக நீங்க நிஜம் போல அழுதீங்கன்னா கர்த்தர் அந்த உறவுகளை சேர்த்து வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் யாரெல்லாம் எதுக்காக அழுதாங்க? சங்கீதம் 56:8, சங்கீதம் 6:6 இந்த வசனங்களில் தாவீது அழுகுறான். தாவீது ஏன் அழுதான் தெரியுங்களா? அவன் பாவம் செஞ்சிட்டான். பாவம் செய்தனால ஆண்டவர் தண்டனை போட்டுட்டாரு. அந்த தண்டனையின் விளைவு நீங்க பைபிளை ஒழுங்கா படிச்சா தெரியும். இவனுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் ப்ராப்ளமா வந்துகிட்டே இருக்கும். அப்சலோம் மூலம் ப்ராப்ளம் உடனே ஆரம்பிச்சிடுச்சு. அம்னோன் மூலம் ப்ராப்ளம் உடனே ஆரம்பிக்குது. காட்டுக்கு ஓடுறான், சுத்தறான், வெளியில தெரியறான். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுன்னு சொல்றான். என் கண்ணீரை உமது துருத்தியிலே வையும் அப்படின்னு சொல்றான். மற்றவங்க பார்த்து உன் தேவன் எங்கேன்னு கேட்கிறாங்களா? அவன் சொல்றான், தனக்கு தானே சொல்லுகிறான். சங்கீதம் 42 சொல்லுகிறான், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் எப்ப நடந்து தெரியுங்களா? இவனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு. பாவத்தினால அழறது. சில ஆளு பாவம் செய்யிட்டு தொடச்சிட்டு பேசாத போயிட்டே இருக்கும், பாவ உணர்வே இருக்காது. ஆனா தாவீதுக்கு என்ன இருந்தது? பாவ உணர்வு இருந்தது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. டு மேக் மிஸ்டேக் இட்ஸ் ஹியூமன். மிஸ்டேக் பண்ணுவது, ஆனா உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் டிவைன் நேச்சர். அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். இயேசுவை கைது செய்து அப்படி சிலுவைக்கு கூட்டிட்டு போறாங்க. இயேசுவன் இப்படி திரும்பி பார்த்தாரு. பார்த்த உடனே உள்ள உடஞ்சிருச்சு. இவர் சொல்லிட்டாரு இல்ல, ஏற்கனவே சேவல் கூறுறதுக்கு முன்னாடி எனக்கு 3 தடவை என்ன பண்ணிடுவேன். அதை நினைச்சு என்ன பண்ணானா, மனம் கசந்து அழுதானா.
தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசையை போல் பாவி மனுஷியை போல் மனம் பதைத்த பேதுரு போல் தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்புன ஆவியின் சொற்படி குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி இப்போ குணப்படு பாவி. தாவீது மனம் கசந்து அழுதான். சங்கீதம் 51 சொல்றான், தேவனுக்கே ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். God will never bypass a broken heart. உடைந்த உள்ளத்தை கண்டும் காணாம போக மாட்டாரா? யாராவது உள்ளம் உடைஞ்சு அழுகுறாங்கன்னா அங்க நிப்பாரா? யாரெல்லாம் தேவ சமூகத்துல இப்படி பண்ணிட்ட ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பண்ணது தப்புதான், இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் அழுது பாருங்க. இப்பவே ரைட் நவ் ஆண்டவர் உங்களை ரெஸ்டிடியூட் பண்ணுவார். தன்னுடைய உறவுக்குள்ளே அவர் மறுபடியும் உன்னை ரீஸ்டோர் பண்ண ஒரு ஆயத்தமாயிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44 முதல் சில வசனங்களிலே ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்திலே அப்படியே அழுது கண்ணீரால அவ பாதத்தை நனைச்சா. அந்த சீமோன் கேட்கிறான் மனசுல, இவளை போய் ஆண்டவர் விடுறாரு, இவள் பாவியான ஸ்திரீ ஆச்சே. ஆண்டவர் சொல்றாரு, இவள் என்னிடத்தில் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தாளே. அந்த 47ஆவது ஆண்டவர் சொல்றாரு, என்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவர் பேர்ல வச்சுக்கிற அன்புல சிலர் அழுவாங்க. தேவ சமூகத்துல அவரை பார்த்து, என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, எப்படி என்ன போய் தேடினீரா? பாவ பிடியில் சிக்கி நான் உழந்தேன், என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். அப்படித்தானே பாட்டு பாடுறோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் எங்கள் மேல வச்ச அன்பை சொல்லுங்க, நினைச்சு சொல்லுங்க. அழுவலாமா வேண்டாமா? அழுவலாம். எங்களை தேவன் எவ்வளவாய் நேசித்தார், எங்கள் தேவன் எங்களை எவ்வளவாய் நேசித்தார். இந்த கையை திருப்பி காட்டுறான்னு சொல்லி வாங்கு அடி வாங்கினப்ப வலி தாங்காம துடியோன்னு துடிச்சு அப்படி கடந்த என்ன ஆண்டவர் ரட்சித்து அழைத்து அபிஷேகித்து உருவாக்கி சோத்திரம் பண்ணலாமா? தேவ சமூகத்தில் அழுவலாமா வேண்டாமா? அல்லேலூயா. டைபாய்டு வந்து 2 மாசம் படுக்கையில் இருந்தேன். இந்த சொரம் வந்துச்சு, நான் இப்பெல்லாம் டைபாய்டு கண்டுபிடிச்சிட்டா 6 நாள்ல சுகமாக்கிடலாம். ஆனா அப்ப 22 நாள் இருக்கும். அந்த 22 நாள் முடிஞ்சு ரெக்கவரி ஆகுது 2 months ஆகும். இந்த 22 நாள் அங்க படுத்து கிடக்குறேன். சொரம் வந்தா தூக்கி போடும். எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? தம்பிக்கு சொரம் வந்தா தூக்கி போடுது, வரதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை கொடுத்துருவோன்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்துடுச்சு. கொடுத்தருடைய விளைவு அன்கான்சியஸா போயிட்டேன். உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் இறுக்கமா மூடிடுச்சு, பல்லெல்லாம் கட்டிடுச்சு. உடனே டாக்டர்கிட்ட போய், ஐயா என் புள்ள இப்படி ஆயிட்டான். எல்லாம் ஓடியாந்து பாக்குறாங்க. டாக்டர் சொல்லிட்டாராம், என்னம்மா இப்படி பண்ணிட்ட,
ஜெபம் பண்ணிக்கமா, ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும், இனி வேற வழியே இல்லை. முழங்கால் படிட்டு எங்க அம்மா கால் மாட்டுல முழங்கால் போட்டு, எங்க அப்பா கால் மாட்டுல முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணி, அப்பா என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தனா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே கண்ணை திறந்துட்டேன். பல்லெல்லாம் சரியாயிடுச்சு. அம்மா பசிக்குதுன்னு சொல்றேன். உடனே ரெண்டு பேரும் என்ன கவனிக்கல, என்ன மாறி மாறி முத்தம் கொடுத்து சோத்திரம் பண்ணி எங்க அப்பா சொல்றாரு, தம்பி ஊழியத்துக்கு வந்திருப்பா. எந்த நேரத்துல சொல்றாரு பாருங்களேன், ஊழியத்துக்கு வந்திருப்பா. 9வது தான் படிக்கிறேன், 9வது படிக்கிறப்ப ஊழியத்துக்கு வந்திருப்பா. சரி, இப்படி கடந்த என்ன கொண்டு வந்து ஆண்டவர் நிப்பாட்டினாரு, அன்புக்காக அழுவணுமா வேண்டாமா சொல்லுங்க. எத்தனை பேர் 6வது நேரத்தில் அழுவுறீங்க? அன்பை நினைச்சு, அப்படி அன்புல மூழ்கி, அப்படி அன்பை ரசித்து அந்த அம்மா அழுதாங்க. கடைசியா லூக்கா 19:41 இயேசு எருசலேமுக்கு போறாரு. அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரா. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதாரா. பிறருக்காக அழுவுறது, தேசத்துக்காக அழுவுறது. அப்போஸ்தலர் 20:19 பவுல் சொல்றாரு, கண்ணீரோடு உங்களுக்கு உபதேசம் பண்ண. பவுல் அழுதிருக்கிறாரு. எரேமியா அழுதார் 9:1. யாருக்காக? தேசத்துக்காக, மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. உங்கள் எத்தனை பேர் அதற்காக அழுவுறீங்க? எங்கள் பட்டணத்தை தாரும் என்று சொல்லி அதுக்காக அழுவுறீங்க. கவனமா கேட்டுங்க, இந்த அழுகைக்கு பதில் உண்டா இல்லையா? பதில் உண்டு, பதில் உண்டு, பதில் உண்டு. இந்த செய்தியின் 2வது பகுதி சுருக்கமாக சொல்லுகிறேன். இப்படி கண்ணீர் விட்டு ஜெபிப்பதனால என்ன நன்மைகள்? அதே 2 ராஜாக்கள் 20:5 உடனே பதில் வருது. இம்மீடியட் ஆன்சர். யாரெல்லாம் அழுது ஜெபிக்கிறீர்களோ உங்களுக்கு உடனடி பதில் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உன் கண்ணீரை கண்டேன், உடனே பதில். ஏசாயாவை அனுப்பி வச்சார், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், 3 நாளைக்குள்ளே ஆலயத்திற்கு போவாய், 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பேன். God will give immediate answer to the people, those who cry. தேவ சமூகத்தில் நோக்கி அழுகிறவங்களுக்கு உடனடியாக பதில் தருவார். சங்கீதம் 56:8 தாவீது சொல்லுகிறான், என் கண்ணீரை உமது துருத்தியிலே வையும், அது உம்முடைய கணக்கில் இருக்கிறது. யாரெல்லாம் கண்ணீர் விடுகிறார்களோ அதெல்லாம் கணக்கில் ஏறுகிறது. They are accounted, they are kept in the account of God. எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீர்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. They shall never go unrewarded. உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் பதில் கொடுக்கப்படாமல் போவதில்லை. Your tears shall never go unrewarded. அது கண்டுகொள்ளாமல் போகப்படவே மாட்டாது. Definitely, most assuredly, 100% definitely I tell you, உங்கள் கண்ணீர் எழுந்த ஜெபத்திற்கு என்ன உண்டு? கணக்கு உண்டு, கணக்கிலே வைத்திருக்கிறார். சங்கீதம் 86 வாசிக்கிறோம், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சங்கீதம் 84:6 சொல்லுகிறது. அழுது அழுது ஜெபிக்கிற மக்களுக்கு எண்டுல என்ன நடக்கும் தெரியுங்களா? நீரூற்று கிளம்புமா, ஆசீர்வாதமான ஓடை, ஆசீர்வாதமான ஊற்று ஒன்று சுரக்குமாம். யாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீர்களோ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்னென்ன தரார் பார்த்தீங்களா? ஸ்பிரிங்ஸ் ஆஃப் ஜாய், ஸ்பிரிங்ஸ் ஆஃப் கிளாட்னஸ், அப்புறம் பிளசன்ட் பூல், அப்புறம் brook of blessing. Not only that, they grow stronger and stronger. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, they grow stronger and stronger. பலத்தின் மேல் பலனடைந்து அப்புறம் எங்க காணப்படுவார்கள்? சியோனிலே வந்து they shall move forward. அவர் முன்னோக்கி போய்க்கொண்டே இருப்பார். யாரெல்லாம் அழுது ஜெபிக்கிறார்களோ அவள் வாழ்க்கையிலே டெஃபினட்டான முன்னேற்றம் உண்டு. They shall move forward. போய்க்கொண்டே இருப்பார்கள், அவள் யாரும் தடுக்க முடியாது. Unstoppable growth for the people, those who cry in the presence of God. தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறவர்களே வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் வளர வேண்டுமானால் கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்கள்.
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் யோவான் 16:20 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அழுகிறீர்களோ உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, அது ரிவார்டு உண்டு. அழுகையின் பள்ளத்தாக்கி ஒருவர் நடக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அங்கு இன்பமான ஊற்று உண்டாகும், ஆசீர்வாதமான குளம் உண்டாகும். உங்கள் வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. அன்ஸ்டாப்பபிள் growth, they shall grow stronger and stronger. எவ்வளவு ஆச்சரியம் பத்தீங்களா? யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டேர் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், உங்களுக்கு பதில் உண்டு.